Hi my dear little doctors, welcome to our channel Biology NEET. இன்னைக்கு நம்ம அனிமல் கிங்டத்தில் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் இருந்து ஒரு 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பேட்டர்னில் நீட்டில் கேட்பாங்க அதை பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் த ஃபைலா இன் கரெக்ட் ஆர்டர். ஓகேயா, இல்லை கார்டிட்டா, அனலிடா, ஆத்ரோபோடா, பிளாட்டிஹெல்மிந்தஸ், டீனோஃபோரா, ஆஸ்கல்மிந்தஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து சி வரும். சரியா, இப்போ இதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன், பட் உங்களுக்கு ஈஸியாக இந்த 11 ஃபைலமும் ஈஸியாக ஞாபகம் வைக்கிறது க்ளூஸ் எல்லாம் நம்மளோட யூடியூப் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா tissue level of organization is seen in. ஓகேயா, ஸோ வந்து ஃபஸ்ட்டு பிளாட்டிஹெல்மிந்தஸ், கார்டேட்டா, ஆத்ரோபோடா, none of this. ஆக்சுவலாக பிளாட்டிஹெல்மிந்தஸை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், கார்டேட்டாவில் ஆர்கன் சிஸ்டம், ஆத்ரோபோடாவில் ஆர்கன் சிஸ்டம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னென்னா நன் ஆஃப் தீஸ் தான் வரும். சரியா, தென் அப்போ டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது யாருன்னா நம்மளுக்கு சீலன்டிரேட்டா. ஓகே, இன் சம் அனிமல்ஸ் த பாடி இஸ் டிவைடட் இன்டு கம்பார்ட்மெண்ட்ஸ் வித் சீரியல் ரெப்படேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ். ஓகேயா, ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செக்மெண்டேஷன், மெட்டாமெரிசம், மெட்டாஜெனசிஸ், மெட்டாமார்ஃபாசிஸ் இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஏயும் வரும், பியும் வரும். ஓகேயா, செக்மெண்டேஷனுக்கு என்ன ஒரு நேம் தான் என்னது, மெட்டாமெரிசம். ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கு ஞாபகம் வரணும், அதுக்காக தான் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வந்திருக்கு. சரியா, ஸோ கம்பார்ட்மெண்ட்ஸ் டிவைடட் இன்டு பர்டிகுலர் கம்பார்ட்மெண்ட்ஸ்னு கேட்டாலே அது செக்மெண்டேஷன், இன்னொன்று என்னது மெட்டாமெரிசம். அதுக்கு என்ன ஒரு நேம் தான் மெட்டாமெரிசம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிமெட்ரி ஆன் நிடேரியா. நிடேரியாவுக்கு என்ன ஒரு நேம் யாருன்னா நம்ம சீலன்ட்ரேட்டாக தான் நிடேரியான்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இவங்களுக்கு என்ன சிமெட்ரின்னு கேட்டிருக்காங்க. ரேடியல் சிமெட்ரி, பைலேட்ரல் சிமெட்ரி, பென்டாமெரஸ், ஸ்பெரிக்கல்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு நிடேரியன்ஸ் அது நம்ம ரேடியல் சிமெட்ரி இந்த 11 ஃபைலத்துலேயும் 3 பேருக்கு தான் வரும். அது யாருன்னா சீலன்ட்ரேட்டா, டீனோஃபோரா, எக்கினோடர்மேட்டா. ஸோ நம்மளுக்கு 4வதுக்குள்ள ஆப்ஷன் வந்து என்னென்னா ஏ. சரியா, தென் 5வது கொஷின் பார்த்தீங்கன்னா டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் பிலாங்ஸ் டு த ஃபைலம். ஓகேயா, இதில் புரோட்டிஸ்டா, புரோட்டோசோயே, சீலன்டிரேட்டா, பிளாட்டிஹெல்மிந்தஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு என்னது வரும்னா சீலன்டிரேட்டா தான் வரும். ஓகேயா, டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அதில். தென் மீசோக்ளியா, 6வது கொஷின் பார்த்தீங்கன்னா மீசோக்ளியா, இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜெர்மினல் லேயர் present between ectoderm and endoderm. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா an undifferentiated layer present between ectoderm and endoderm. Another name of mesoderm. Last ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா a spongy layer of skin. ஆக்சுவலாக மீசோக்ளியான்னு சொன்னாலே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் லேயர். ஓகே, இது எதுக்கும் இடையில இன்பிட்வீனில் இருக்குதுன்னா எக்டோடம் அண்ட் எண்டோடம். ஓகேயா, ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு என்னதுன்னா 6th கொஸ்டினுக்கு நம்மளுக்கு பி தான் கரெக்டான ஆப்ஷன். சரியா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின். இந்த 7th கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைலம் தட் எக்ஸிபிட் ரேடியல் ஆர் ரேடியல் லைக் சிமெட்ரி. சீலன்ட்ரேட்டா, எக்கினோடர்மேட்டா, டீனோஃபோரா, ஆப்ஷன் ஆல் ஆஃப் திஸ். உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளுக்கு 11 ஃபைலத்தில் 3 பேருக்கு ரேடியல் சிமெட்ரி. ஸோ அதனால் ஆல் ஆஃப் திஸ் ஆப்ஷன் தான் வரும். சரியா, தென் 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த நோட்டோகார்ட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம். ஓகேயா, அது எக்டோடம், மீசோடம், எண்டோடம், பிளக்கோடம். ஓகேயா, இதில் நம்மளுக்கு த நோட்டோகார்ட் எதுலேருந்து டிரைவ் ஆகுனா மீசோடம். ஓகேயா, மறந்துடாதுங்க. இது எப்படி ஞாபகம் வைக்கணும்னா ஸோ எம்முக்கு அடுத்தது யார், நோட்டோகார்ட், என். ஓகேயா, ஸோ எம்என் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, தென் அதுக்கு அடுத்தது 9th கொஸ்டின். அதை பார்த்தீங்கன்னா the bilateral symmetry refers to. bilateral symmetry na என்னதுன்னு கேட்டிருக்காங்க. so when the body can be divided into two unequal halves and passing central axis. so unequal halves ni வந்திருக்கு, கண்டிப்பா இந்த ஆப்ஷன் வராது. then B option, to any plane passing through the center which does not divide the body into equal halves. ஓகேயா, does not divide the body ni வந்திருக்கு. so இந்த ஆப்ஷனும் வர சான்ஸ் இல்லை. then C option பார்த்தீங்கன்னா when the body can be divided into identical left and right halves only in one plane. கரெக்டான ஆப்ஷன் நம்மளுக்கு C ஆப்ஷன் தான். சரியா, தென் அதுக்கு அடுத்தது 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா undifferentiated embryonic layers or ectoderm, endoderm, mesoderm, mesoglea கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து என்னது, மீசோக்ளியா தான். ஏன்னா மீசோக்ளியா தான் undifferentiated layer. ஓகேயா, நாளைக்கு இதே மாதிரி நம்ம இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் அனிமல் கிங்டம் அதில் பார்க்கலாம். until then bye from Dr. D. Usha Arasu. Thank you.